ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெகனஸ்பர்கில் இருக்க நியூ வாண்டரர்ஸ் ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட், ஓடிஐ ரெக்கார்ட், டீம் ரெக்கார்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய ஓடிஐ ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தம் 53 ஓடிஐ மேட்ச் நடந்திருக்கு. அதில் சவுத் ஆப்பிரிக்கா 30 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. விசிட்டர் டீம் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் டீம் 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 23 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 30 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சோடைய ஹையஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 439 சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் 109 ஸ்ரீலங்கா அடிச்சிருக்காங்க. இந்த பிச்சோடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 241 இருக்குது. இந்த பிச்சில் 439 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் 149 ரன் அடிக்க முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஃபாகர் ஜமான் 193 ரன் அடிச்சிருக்காரு. அதே போல் பெஸ்ட் பவுலிங் ஷான் பொல்லாக் 5 விக்கெட் எடுத்து 20 ரன் கொடுத்துருக்காரு. அடுத்து ஜெகனஸ்பர்கில் இந்தியாவுடைய ஓடிஐ ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்தியா மொத்தம் 8 ஓடிஐ மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, சேஸ் பண்ணி 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஹையஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 289 அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் 161 ரன் அடிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த பிச்சில் ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அடிச்சிருக்காரு, 127 அடிச்சிருக்காரு. பெஸ்ட் பவுலிங் முனாஃப் பட்டேல் எடுத்திருக்காரு, 4 விக்கெட் எடுத்து 29 ரன் கொடுத்துருக்காரு. அடுத்து ஜெகனஸ்பர்கில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஓடிஐ ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தம் 40 ஓடிஐ மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் 30 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க, 10 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, சேஸ் பண்ணி 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 439 ரன் அடிச்சிருக்காங்க. அதுபோல் லோவஸ்ட் ஸ்கோர் 149 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த பிச்சில் ஹையஸ்ட் ஸ்கோர் கிப்ஸ் அடிச்சிருக்காரு, 175 ரன் அடிச்சிருக்காரு. அது மாதிரி பெஸ்ட் பவுலிங் ஷான் பொல்லாக் 5 விக்கெட் எடுத்து 20 ரன் கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் இவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பிச்சுடைய மேற்பரப்பு கொஞ்சம் வரவரப்பாக இருக்கிறதுனால பேட்ஸ்மேன் நல்லா ஷாட் அடிக்கிறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பவுலிங் இந்த வரவரப்பு தன்மையை ஸ்பீட் பவுலர் பயன்படுத்தி விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச் மேட்சோட பாதியில் மேட்ச் நடக்கும்போது வறண்டு போகும் தன்மை உள்ள பிச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வறண்டு போகிறதுனால செகண்ட் இன்னிங்ஸில் ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் மேபி செகண்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெகனஸ்பர்க் ஸ்டேடியம் என்னதான் ஸ்பீட் பவுலருக்கு சாதகமான ஸ்டேடியம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் லாஸ்ட் 3 மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த பிச் ஸ்பின்னர்களுக்கும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஹிட்டர்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க. அதாவது கிறிஸ் கெயில், டேவிட் மில்லர், ஏபிடி வில்லியர்ஸ், ஹென்ட்ரிக்ஸ், பாப் டுப்ளிஸ், ஸ்மித் போன்ற ஹிட்டர்லாம் இந்த பிச்சில் அதிக ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த பிச்சில் மோஸ்ட் விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப்பு பார்த்தலாம். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தம் 67 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் 37 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலிங் 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தம் 159 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 40 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் 57 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் பவுலர் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் 40 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பிச்சில் நடந்த லாஸ்ட் 3 ஓடிஐ மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. தேர்ட் மேட்ச்சில் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரிசையில் ஹிட்டர்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஆல்ரவுண்டர் வரிசையில் ஸ்பீட் ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டர் 2 பேருமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங்கில் ஸ்பீட் பவுலிங்கை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.